திஸ் இஸ் நர்மதா அண்ட் வெல்கம் டு நர்மாஸ் நெஸ்ட். இன்றைக்கி நம்ம கிச்சனை ரீஆர்கனைஸ் பண்ண போகிறோம் அண்ட் கிச்சனில் நம்மளுடைய டைமையும் நம்மளோட எஃபர்ட்டையும் சேவ் பண்ணக்கூடிய மஸ்ட் ஹேவ் கிச்சன் அப்ளையன்சஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபார் அ இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடம் வந்து ரொம்பவே கிளம்ஸியாக இருக்குது. இதுக்கு மேலே எந்த பொருளும் வைக்கிற அளவுக்கு இங்கே இடமும் இல்லை. ப்ளஸ் நம்மக்கிட்ட இன்னும் நிறைய வந்து இப்போ அப்ளையன்சஸ் இருக்குது. கிரைண்டரு, எலக்ட்ரிக் குக்கர் இன்னும் நிறைய இருக்குது. அதெல்லாம் வைக்கிறதுக்கு இங்கே சுத்தமாக இடம் இல்லை. ப்ளஸ் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் வந்து நம்ம புது ஆர்கனைசர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்தாச்சு. அது வந்து ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்கும். நம்மளோட எல்லா அப்ளையன்சஸும் அந்த ஒரு ஆர்கனைசர்லேயே வைக்கிற அளவுக்கு இடமும் இருக்குது. ப்ளஸ் வந்து அது பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்குது. நம்ம வீட்டுக்கே வந்து ஒரு தனி லுக் கொடுத்த மாதிரி இருக்கும். கிச்சனே வந்து ஒரு ரீசெட் ஆகி ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்தாச்சு. அதை நம்ம வந்து அசம்பிளும் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் எடுத்துட்டு நம்மளுடைய புது ஆர்கனைசரை வச்சு நம்ம வந்து எல்லா பொருளையும் வச்சு பார்ப்போம். இது நம்ம இடத்துக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் ஆன்லைனில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் எனக்கு வந்து கொஞ்சம் லைக் சந்தேகம் இருந்துச்சு, ரொம்ப பெருசாக இருக்குமோ, இடம் பத்தாமல் போயிடுமோ அப்படின்னு. பட் ஓகே, இந்த இடம் வந்து காம்பேக்டாகவும் இருக்குது. நம்மளோட எல்லா அப்ளையன்சஸும் வச்சுக்கிற அளவுக்கு ஸ்பேஸும் இருக்குது. ப்ளஸ் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இந்த இடம் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. ப்ளஸ் மேலே டாப் ரேக் எதுவும் இல்லாததுனால கொஞ்சம் மேலே வச்சா இடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஐட்டம் வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். கிரைண்டர் இந்த இடத்துக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிரைண்டரில் தான் வந்து நம்ம நின்றுக்கிட்டே மாவு போடணும், எடுக்கணும். அதுக்கு மேலே ஏதாவது டாப் ரேக் இருந்தால் இடித்தா நல்லா இருக்காது. ஸோ கிரைண்டர் நம்ம இங்கே வச்சுக்கலாம். இந்த ரேக் வந்து நம்மளுடைய பவுலு, அப்புறம் நம்மளுடைய வந்து கிளாஸ் ஆர்டிகல்ஸ்லாம் வந்து வச்சுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். கீழே இருக்க ரேக்கில் நம்ம மூடி வைக்க வேண்டிய பொருள்லாம் வந்து உள்ளே வச்சுக்கலாம். கீழே வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு ஒரு பொருளாக எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே வச்சு பார்க்கலாம். இது நல்ல வெயிட்டு. இடிக்கவே இல்லை, நல்லா இருக்கு. இந்த கிரைண்டர் நான் வந்து கொஞ்சம் அடம் பிடிச்சி இந்த கிரைண்டரை வாங்கினேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கிரைண்டர்லாம் வேண்டாம், நீ கிரைண்டர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், மிக்சிலேயே அரைச்சிக்கோ அப்படின்னு சொன்னார். இல்லை, எனக்கு கிரைண்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். ஏன்னா நீங்கள் சவுத் இந்தியனாக இருந்தால் ரொம்பவே கிரைண்டர் வந்து ரொம்ப அத்தியாவசியமானது இங்கே யூஎஸில். என்னால் வந்து டெய்லி ஒரு வேளையாவது எனக்கு இட்லி தோசை வேணும். ஸோ எவ்ரி டைம் அதை மாவு கடையில் வாங்கி யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காகவே நான் அந்த கிரைண்டரை கேட்டு வாங்கினேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல். வாங்கின நாள்லேருந்து இது ஒன்று தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்மளோடது ஸ்டாண்டு மிக்சர். ஆக்சுவலி இந்த ஊருக்காரங்க இதை கேக் மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. கேக் செய்கிறதுக்கான அந்த மாவு பிசையறதுக்கும், அப்புறம் பேக்கரி ஐட்டம்ஸ்க்கெலாம் வந்து ப்ரெட்டு இந்த மாதிரி ஐட்டங்களுக்கெலாம் மாவு பிசையறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நான் இதை எதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, நான் இல்லை, இங்கே இருக்க நிறைய இந்தியன்ஸ் வந்து இதை வந்து சப்பாத்தி மாவு பிசையறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளையன்ஸுங்க இது. சப்பாத்தியை வந்து இது இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஏன்னா மாவு நம்ம பிசைய வேண்டியதே இல்லை, கை வலிக்க வேண்டாம், லைக் டைமே கிடையாது. ஜஸ்ட் 2 மினிட்ஸில் மாவு போட்டு தண்ணி ஊற்றினா போதும். அழகாக வந்து உருண்டையாக மாவு பிசைஞ்சு கொடுத்துரும். ப்ளஸ் வந்து அது பிசைஞ்சு கொடுக்கறது அளவுக்கு நம்மளால் கூட பிசைய முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாவு. அதில் சப்பாத்தி செஞ்சால் ரொம்பவே வந்து லைக் கிழிச்சாலே வந்து ரொம்ப அழகாக வர அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக லைக் சப்பாத்தி வரும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிவைஸு. நான் அப்பப்போ வந்து இதை கேக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவேன். எப்பயாவது ஒரு நாள் வந்து எனக்கு கேக் செய்யணும்னு தோணும். அப்போ வந்து கேக் மிக்சிங்க்கும் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த டிவைஸ் இது.
கிரைண்டருக்கு அடுத்து செகண்ட் பிளேஸ்னா அது வந்து நான் இதுக்கு தான் குடுப்பேன். இந்த ஹைட்டுக்கு இது கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. இது வந்து நம்மளோட கோல்ட் கம்ப்ரஸ் ஜூஸர். இது ஜூஸர் தான். ஆனா, மிக்ஸி மாதிரி அரைக்காது. நம்ம போடுற பழம், காய்கறி எது போட்டாலும், அ கம்ப்ரஸ் பண்ணியே வந்து ஜூஸ எடுத்து குடுத்துரும். இ இத வந்து நான் பிரெக்னன்ட்டா இருக்கும்போது வாங்குனேன். ஏன்னா, அப்போ நான் ஏபிசி ஜூஸ் ரொம்ப அதிகமா குடிச்சிட்டுருந்தேன். டெய்லி ஏபிசி ஜூஸ் குடிப்பேன். அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நீங்க மேல நீங்க கட் பண்ணி உள்ள போட போட ஜூஸ் வந்து இது வழியா வந்துட்டே இருக்கும். அ ஒரு பக்கம் ஜூஸ் வரும். இன்னொரு பக்கம் வந்து சக்க தனியா வந்துட்டே இருக்கும். அந்த சக்கைய நீங்க தொட்டு பார்த்தாலும், அதில கொஞ்சம் கூட வந்து வாட்டர் கன்டென்ட்டே இருக்காது. ஏன்னா, அந்த அளவுக்கு நல்லா புழிஞ்சு ஜூஸ எடுத்து குடுத்துரும். ரொம்பவே வந்து யூஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். பிளஸ் வந்து ரொம்ப ஹெல்தியா குடிச்ச மாதிரியும் இருக்கும். இது ஒரு நல்ல டிவைஸ். இந்த இடம் ஏர் ஃப்ரையருக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஆக்சுவலி வந்து இத நாங்க ஒரு ஹெல்தியர் மோடுக்கு போவோம். ஆயில் ஃப்ரீயா கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குனோம். இதில நீங்க வறுக்கிறது, பொரிக்கிறது எதுவா இருந்தாலும் சரி, ஜஸ்ட் வந்து இத ஓப்பன் பண்ணிட்டு, உள்ள வச்சுட்டு நீங்க டைமர் செட் பண்ணா போதும். ஆயிலே இல்லாம வந்து உங்களுக்கு அது அழகா வந்து ஃப்ரை பண்ணி குடுத்துரும். யூசுவலி இதில வந்து நான் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை இந்த மாதிரிலாம் செய்வேன். பட் இதில வடைலாம் கூட செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பட் நான் ட்ரை பண்ணது கிடையாது. பட் நான் பார்த்துருக்கேன். சில பேர் சொல்லுவாங்க, "நான் வடைலாம் இதில ட்ரை பண்ணியிருக்கேன்" அப்படின்னு. அ ஹெல்தியரா இருக்கணும் அப்படின்னா வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த காஃபி மிஷின் என்னோட டிபார்ட்மெண்ட் கிடையாது. என் ஹஸ்பண்டோடது. வாங்குன நாள்லருந்து இத விரல் விட்டு எண்ணிடலாம். அவ்வளோதான் இத யூஸ் பண்ணியிருப்பாரு. ப்ளஸ் அந்த இடம் வசதியா இல்லாதனால யூஸ் பண்ண முடியல. இனிமே இத யூஸ் பண்ணணும். ஓகே. இது ஒரு மினி ரைஸ் குக்கர். ஒரு 2 பேருக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ரெஷர் குக்கர்ல வச்சா நம்ம அத விசில் கவனிக்கணும், ப்ளஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் அந்த மாரிலாம் இருக்கும். இது எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் ரைஸ் போட்டுட்டு கரெக்டான அளவுல தண்ணி வச்சுட்டு, ஆன் பண்ணி விட்டா போதும். சாதம் ரெடி ஆயிடும். ப்ளஸ் வந்து கீப் வார்மும் இதில இருக்கு. சாதம் வெந்து முடிச்சதுக்கப்புறமும் வார்மாவே வச்சிருக்கோம். லைக் ஆறி போகாம இருக்கும். ப்ளஸ் வந்து இதில தனியா வந்து வெஜிடபிள்ஸ் பாயில் பண்றதுக்கும் தனியா ஒரு லிட்டு குடுத்துருக்காங்க. அதில நீங்க மேல வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா, சாதம் வேகும்போதே வெஜிடபிள்ஸும் வந்து நமக்கு வெந்து வந்துரும். அ குயிக்கா வந்து ரைஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நம்மளுடைய பேபி ஃபுட் மேக்கர். இந்த பேபி ஃபுட் மேக்கர் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோல பார்த்துருப்போம். டாப் 5 நியூ மாம் எசென்ஷியல்ஸ்ல பார்க்காதவங்க கண்டிப்பா அந்த வீடியோ போய் பாருங்க. அதில வந்து இந்த ஃபுட் மேக்கர எப்படி யூஸ் பண்ணணும், அதோட யூசஸ் என்ன, ப்ளஸ் வந்து அத எப்படி அதில நான் பியூரியும் வந்து செஞ்சு காட்டியிருப்பேன். கண்டிப்பா அத போய் பாருங்க. பேசிக்கலி இது வந்து 6 மந்த் ப்ளஸ் பேபீஸ்க்கு நம்ம சாலிட் ஸ்டார்ட் பண்ணும்போது, பியூரி எல்லாம் குடுக்கும்போது, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, சிக்கன், ஃபிஷ் எதுவா இருந்தாலும் சரி, இதில ஜஸ்ட் போட்டா போதும். அதுவே வந்து நல்ல ஹாட் ஸ்டீம்ல உங்களுக்கு வேக வச்சு அரைச்சு நல்ல பியூரி கன்சிஸ்டன்ஸில ரெடி டு கிவ்வா குடுத்துரும். குழந்தைங்களுக்கு அப்படியே குடுக்கலாம். டோட்டலி வந்து நம்மளோட எல்லா வேலையும் வந்து குறைச்சு ஒரு 15 மினிட்ஸ்ல எல்லாத்தையும் செஞ்சு குடுத்துரும். ஜஸ்ட் 1 கிளிக்ல இத முடிச்சிடலாம். ஸோ இதுக்கு இந்த இடம் கரெக்ட்டா இருக்கும். நம்மளுடைய நம்ம டோஸ்டருக்கு இந்த இடம் கரெக்ட்டா இருக்கும். பிரெட் டோஸ்டர் தான். இது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து காலையில என்னைக்காவது ரொம்ப அவசர அவசரமா கிளம்புறாரு அப்படின்னா, அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு பிரெட் டோஸ்ட் தான். ஸோ இது அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இடத்துல அவங்க குடுத்துருக்க இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ரொம்ப நல்லா இருக்கு. கண்ணாடி டோரோடு இருக்கு. லைக் உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியில தெரியிற மாரி. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அழகான பொருள்லாம் வந்து ஷோகேஸ் ஐட்டம் மாதிரி வச்சா நல்லாயிருக்கும். நான் இந்த இடத்துல வந்து டால் கிளாஸ் வைக்கலான்னு இருக்கேன். கிளாஸ் ஆர்டிகல்ஸ். இந்த இடத்துக்கு கிளாஸ் ஆர்டிக்கல், பவுலு அந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த டோரும் வந்து ஹேண்டில் கிடையாது. பிரஸ் அண்ட் ஓப்பன். லைக் நீங்க பிரஸ் பண்ணா ஓப்பன் ஆயிடும். அதே போல க்ளோஸ் பண்ணணும்னாலும் பிரஸ் பண்ணாலே க்ளோஸ் ஆயிடும். ஸோ நாம இதில வந்து நம்மளுடைய கண்ணாடி ஐட்டம்ஸ்லாம் வச்சுக்கலாம். உள்ள நெறைய ஸ்பேஸ் இருக்கு. 2 ரோ கூட வச்சுக்கலாம். பட் எனக்கு 1 ரோ போதும்.
ஆக்சுவலி இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, ஆ இவங்க வந்து ஹூக்ஸ் மாதிரி குடுத்துருக்காங்க. நம்ம ஏதாவது தொங்க விட்டுக்கணும் அப்டின்னாலும் தொங்க விட்டுக்கலாம். இதுல வந்து கப் ஹோல்டர் மாதிரி, லைக் கப்லாம் இருந்துச்சு அப்டின்னா, லைக் இது இங்க வந்து நம்ம தொங்க விட்டுக்கலாம். பட் எனக்கு இந்த இடத்துக்கு வந்து இப்போதைக்கு என்ன வைக்கணும் அப்டின்னு தோணல. அதுக்கப்புறமா யோசிச்சு வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஹேண்டில் குடுத்துருக்காங்க. அதுல வந்து நம்மளுடைய மிட்டன்ஸ் மாட்டிக்கிட்டா கரெக்ட்டா இருக்கும். சைட்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ப்ளக் பாயிண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ, நம்ம எல்லா அப்ளையன்ஸஸையும் வெளியில கொண்டு போய் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இதுல வச்ச மாதிரியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆர்கனைசர்ல அழகா ஸ்ட்ரிப் லைட்ஸும் குடுத்துருக்காங்க. இப்ப நான் அத ஆன் பண்றேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ்! ஆக்சுவலி வந்து இதில கலர்ஸ் இருக்கு. நமக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பர்ப்பிள், லைட் ப்ளூ, ரெட், கிரீன் அதுக்கப்புறம் டார்க் ப்ளூ, கிரீன் நல்லாருக்கு. எனக்கு இந்த எல்லோ கலர் பிடிச்சிருக்கு. ஓகே. ஆக்சுவலி இது ரொம்ப அழகா இருக்கு. இந்த ஆர்கனைசர் வந்து டோட்டலி கிச்சனோட லுக்கையே ஃபுல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. முன்னாடி வச்சிருந்த அந்த டேபிள்ல வந்து எங்களால அதுக்கு மேல பொருளும் வைக்க முடியல. ஸ்பேஸும் பத்தல. ப்ளஸ் வந்து பார்க்கவே ரொம்ப கிளம்ஸியா கிச்சனே வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு. இத மாத்துனதுக்கப்புறம் டோட்டலா எங்க ஹாலோட லுக்கே வந்து மாறிடுச்சு. ரொம்ப ஸ்பேஷியஸா லைக் அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல இருக்கிற மாதிரி அததுக்கு அழகான இடமும் இருக்கு. மேல ஒரு ஸ்டோரேஜ் குடுத்துருக்காங்க. ப்ளஸ் கீழ ஒரு ஸ்டோரேஜ் குடுத்துருக்காங்க. இதோட கலரும் வந்து ரொம்ப நல்லாருக்கு. ப்ளஸ் இந்த ஆர்கனைசரும் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. நம்ம எங்க வேணுமோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம நகர்த்தி வச்சுக்கலாம். இந்த லைட்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. நைட்ல பார்த்தா இன்னும் அழகா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். எனக்கு இந்த கிச்சன் ஆர்கனைசர் ரொம்பவே புடிச்சிருக்கு. உங்களுக்கும் புடிச்சிருந்தது அப்டின்னா, கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம, இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா, நீங்களும் வாங்கி உங்களுடைய கிச்சனோட லுக்க வந்து ரொம்பவே அழகா வந்து மாத்தலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தது அப்டின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஏன்னா, அது போல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா தான், இது போல இன்னும் வீடியோக்கள பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம, நீங்க குடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு வந்து ரொம்பவே ஹேப்பியான ஒரு விஷயம். ஸோ, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னொரு கார்டன் வீடியோல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம, உங்களுக்கு இந்த கிச்சன் ஆர்கனைசர்ஸோடைய பார்ட் 2 வேணும் அப்டின்னா, கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ, அதுவரைக்கும் பாய்.